முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகனை பற்றி ஒரு சின்ன கதை சொல்கிறேன், கேளுங்க. நம்ம இப்போ எங்கேயாவது வெளியூருக்கு கிளம்பும்போது அவசரத்தில் ஹரிபரியில் கிளம்புவோம். ஒரே டென்ஷனாக இருக்கும். அந்த டென்ஷன் மறந்து திரும்பியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா டிராஃபிக் இருக்கும், சடன் பிரேக் போடுவோம். போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு போவோம். ஆனால் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறியாமல் நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒன்றா வேல் தென்படும். இல்லைனாக்கா மயில் எங்கேயாவது போகிற வழியில் ரோட்டில் சைடில் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வண்டியில் எங்கேயாவது யாம் இருக்க பயமேன்னு எழுதியிருக்கோம். இல்லைன்னா ஒரு முருகன் கோயில் வேல் பார்ப்போம், முருகன் ஃபோட்டோ பார்ப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு அந்த டைம் முருகன் நம்மளையே அறியாமல் நம்மளுக்கு ஒரு காட்சி கொடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பார். முருகனோட சூட்சமே அங்கே தான் இருக்குது. என்னன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கறதும் அவர் தான். அந்த டைமில் நீங்கள் அவரை நினைக்கிறீங்களான்றத அவர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதும் அவர் தான். அந்த டைமில் உங்களை செக் பண்ணிட்டு நீங்கள் முருகனை நினச்ச உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ராவல் பண்ண அனுபவத்தில் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் முருகனை மட்டும்தான் நினச்சிக்கிட்டே போயிட்டுருப்பீங்க. உங்களை கடைசி வரைக்கும் பத்திரமா பாதுகாப்பாக கொண்டு போய் விடுவார். இது பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா டைம் நடந்திருக்கு. முருக பக்தர்களுக்கும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். நம்ம சேனல் கந்தன் டிவோட்டியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் முருகனை பற்றி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அனுபவம் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். அதையும் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா தெரிவுபடுத்தலாம். ஓம் முருகா போற்றி போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி, ஓம் முருகா போற்றி போற்றி.